மீன் மக்கர் பொரிக்க போகிறேன். அதுக்கு நல்லா அரை மணி நேரம் சுடுதண்ணி நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி ஊற வச்சு புழிஞ்சு எடுத்துக்கிட்டே நல்லா பிசைஞ்சு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூனு, மஞ்சள் தூள் தேவையானது, மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்றது மாதிரி, கேன் ஃப்ளவரு, எலுமிச்சம்பழம் அவங்களுக்கு தேவையான ஒரு பழத்தை எடுத்து, சின்ன பழம்தான், அந்த பழத்தை எடுத்து புழிஞ்சுக்கிட்டேன். காஞ்சி போச்சு, மல்லு கட்டி புளிகிறேன் பார்த்துக்குங்க. அப்படியே புழிஞ்சு விட்டு நல்லா பிணைஞ்சி விட்டு பிணைஞ்சி விட்டோம்னா மசாலாவை போட்டு நல்லா காரஞ்சாரம்னா நல்லா அழகாக இறங்கி நல்லா இருப்பாங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சிக்கன் 60 மாதிரி பொரிச்சுக்க வேண்டியது. சைவக்காரவங்களுக்கு சிக்கன் போல் பொரித்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் பொரித்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கடுத்து ஒரு மிட்டாய் சால்னான்னு ஒரு சால்னா வைக்க போகிறேன். அந்த சால்னாவுக்கு தேவையான 2 பட்டையை போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டு தாளித்து, வெங்காயத்தை ஒரு அடி அடித்து விட்டு லைட்டாக அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, அதே போல் தக்காளியை ஒரு அடி அதையும் வதக்கி விட்டுட்டு, அது கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, நம்ம எல்லாம் அரைச்சி வச்ச மசாலா தூளில் 1.5 ஸ்பூனு கறி மசாலா தூள் 1.5 ஸ்பூனு போட்டு ஆனத்தை காய்ச்சி பாருங்கள். கறி இல்லாத குழம்பு மிட்டாய் சால்னா. இந்த கறி மீன் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சாப்பாடு சூப்பராக இருக்கும். தேவைன்னா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் பால் ஊற்றலை, எனக்கு சுகர் இருக்கிறதுனால நான் தேங்காய் பால் ஊற்றாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். பாய்.